ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மாங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சம்மர் வந்தாலே நம்ம நிறைய வடகமும் வத்தலும் போடுவோம். அந்த வடகமும் வத்தலும் நீரி நம்ம 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மாங்காவையும் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வருஷம் ஃபுல்லாகவே இந்த மாங்காவை யூஸ் பண்ணலாம். ஏன்னா மாங்காய் வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதனால தான். ஸோ என்னெல்லாம் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமெச்சூர் பவுடர் மாங்காய் பொடி அதை ரெடி பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா அடை மாங்காய் அதுவும் ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாங்கள் அடை மாங்காய் எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக போடுறதும் அது எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமெச்சூர் அதாவது மாங்காய் பொடி எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த அடை மாங்காய் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம புளிப்புத்தன்மை அதிகம் இருக்கிற மாங்காவை தான் எடுக்க போகிறோம். இந்த அடை மாங்காவை நம்ம நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி மீன் குழம்புக்கு, அதே மாதிரி எங்கள் ஊரில் ஸ்பெஷல் தீயலுக்கு, இந்த மாதிரி. ஸோ லைட்டாக பிஞ்சாக இருக்கிற மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா அப்போ தான் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடுங்க, அப்போ தான் சுருங்கி வரும்போது சைஸ் வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, இல்லது ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வெரைட்டியெல்லாம் முக்கியம் கிடையாது, ஆனால் புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு நம்ம தோலெல்லாம் பீல் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். நடுவில் இருக்கிற சீடை மட்டும் தான் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒயிட் கலர் லேயர் அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இப்போ சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா மாங்காவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து பிளாஸ்டிக் அல்லது ஸ்டீல் பாத்திரத்தில் போடாதீங்க, செராமிக் அல்லது கிளாஸ் பாட்டிலில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக போடுறத விட கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போட்டு வச்சாதான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். கட் பண்ணியாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் இதை நைட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவர் நைட் இது அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு மார்னிங் தான் நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம் சன்லைட்டில். 5 டேஸ்லேருந்து 1 வீக் வரைக்கும் நம்ம இதை சன்னில் ட்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறி நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் மாங்காய் இருக்குது. ஸோ எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணவே இல்லை, மாங்காயில் இருக்கிற தண்ணி தான். ஸோ இப்படியே டேரெக்டாக நம்ம சன்னில் காய வைக்கக்கூடாது, தனித்தனியாக போட்டால் தான் அது சீக்கிரமாக காஞ்சி வரும். சும்மா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி ஒரு ஷீட் மாதிரி விரிச்சிட்டு அதில் தான் நான் காய வைக்க போகிறேன். ஸோ மாங்காவை காய வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு காய வைங்க, அப்போ தான் அது ஈஸியாக காயும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக காய வச்சுட்டு அகெயின் வந்து அதே உப்பு தண்ணியில் இந்த மாங்காவை நீங்கள் போட்டுறணும். ஓவர் நைட் அது இருக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மறுபடியும் காய வைக்கணும். ஸோ இதே மெத்தடில் தான் நீங்கள் 5 நாள் பண்ணணும். ஸோ மோர் மிளகா பண்ணுற ப்ரொசீஜர்லேயே தான் இதையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எல்லா மாங்காவையும் போட்டாச்சு. இப்போ சன்லைட்டில் வச்சிடலாம். சாயங்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் வச்சுருக்கோம், ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஈவினிங் மாங்காய் இப்படி தான் இருக்குது. அகெயின் நீங்கள் இதை வந்து அந்த உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருங்க, நல்லா குளிக்கியும் வச்சுருங்க. ஸோ ஒவ்வொரு முறை நம்ம எடுக்கும்போது நல்லா குலுக்கி எடுக்கும்போது தான் அந்த உப்பு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி குளுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணி சில மாங்காயில் மட்டும்தான் படும், அப்போது மற்ற மாங்காய் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், போட்டாச்சு. இந்த மாதிரி தான். ஸோ உப்பு தண்ணி எல்லா மாங்காயிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்கள். ஸோ 5 டேஸ் நான் இதே மாதிரி பண்ணி நம்மளோட அடை மாங்காய் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் சால்ட்டு தான். ஸோ சால்ட்டு நிறைய போட்டால் தான் அது சீக்கிரமாக கெட்டு போகாது. மாங்காய் இப்போ ஈஸியாக கிடைக்கிது, அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிலும் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.